அது என்ன மரங்கொத்தி பறவை, அதோட பேர் என்ன? அது வந்து ஏகோன் வுட்பெக்கர். எத்தனை வருஷம் ப்ரோ வாழும்? அதாவது இதோட ஆயுள் காலம் காட்டுல பொதுவா வந்து 10ல இருந்து 15 வருஷம் வந்து வாழும். இப்போ இது பாக்குறதுக்கு சின்னதா இருக்கு இந்த ஏகோன் மரங்கொத்தி பறவைன்றது. இதை எந்தெந்த விலங்குகள் ப்ரோ வேட்டையாடும்? நிறைய இருக்கு. மர நாய்கள் இருக்கு, அதுக்கப்புறம் பூனை, காட்டு பூனைகள் இருக்கு, அதே மாதிரி பருந்துகள். இந்த மாதிரி இதுக்கு ஆபத்துனா அது நிறைய ஆபத்து இருக்கு. இது என்ன ப்ரோ, இந்த ஏகோன் மரங்கொத்தி பறவை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரோ சாப்பிடும்? அந்த ஓக் மரங்கள்ல விளையக்கூடிய ஃப்ரூட்ஸை தான் வந்து சாப்பிடும். அது வந்து ஏகோன்ஸ் அப்படின்னு அதுக்கு பேரு. இப்போ அந்த பருப்பை சாப்பிட்றதுனால தான் இந்த மரங்கொத்தி பறவைக்கு ஏகோன்ஸ் மரங்கொத்தி பயிர்னு வந்துச்சு. ஆமா. ஆனா இந்த ஏகோன்ஸை ஏன் இது அந்த அளவுக்கு விரும்புதுன்னா, இப்ப இது ஏன் பதுக்குதுன்னா, அடுத்த 9 மாசம் தேவைன்றதுக்காக ஒரு பெரிய மரம் இருக்குன்னா அதுல 100கணக்கான ஓட்டை போட்டு ஒவ்வொரு ஓட்டையில ஒவ்வொரு அக்ரூட் பருப்பை வந்து வச்சிரும். இப்போ இந்த பருப்புகளை பதுக்குறதுனால அந்த சாப்பாடோ இல்ல அந்த பருப்போ கெட்டு போயிடாதா ப்ரோ? போன வீடியோவில் மரங்கொத்தி பறவைகளுடைய இனச்சேர்க்கை முறை, அது எப்படியெல்லாம் வாழும், என்னெல்லாம் பண்ணும், எப்படியெல்லாம் அதோட குட்டிகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஒரு மரங்கொத்தி பறவைகள்னாலே தனித்தனியாக தான் வாழும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளே வீடியோவில் பேசியிருந்தோம். பட் ஒரு வகை மட்டும் கூட்டமாக வாழும் அப்படின்னு சொல்லி போன வீடியோவோட லாஸ்ட்டில் தான் சொல்லியிருந்தோம். அது என்ன மரங்கொத்தி பறவை, அது எப்படி தனியாக வாழுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோ ஃபர்ஸ்ட், அது என்ன மரங்கொத்தி பறவை, அதோட பேர் என்ன? அது வந்து ஏகோன் வுட்பெக்கர், அதாவது ஏகோன் மரங்கொத்தி. ஒரே ஒரு விஷயம், இந்த இனம் மட்டும் குரூப்பா வாழ்றது இல்ல, இதே மாதிரி இன்னொரு இனமும் இருக்கு. அது என்னன்றத வருங்காலங்கள்ல பார்க்கலாம். இப்போதைக்கு இது வந்து ஏகோன் மரங்கொத்தி அப்படின்றது. இது வந்து சென்ட்ரல் அமெரிக்கா, நார்த்ல பார்த்தா வெஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதே மாதிரி சவுத் அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் கொலம்பியா வரைக்கும் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய காடுகள்ல இது வந்து வாழுது. ஓகே, இந்த ஏகோன் மரங்கொத்தி பறவையோட அளவு என்ன ப்ரோ இருக்கும்? இது வந்து மீடியம் சைஸ். இந்த ஏகோன் மரங்கொத்தி வந்து கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் வரைக்கும் அதனுடைய லென்த் வந்து இருக்கும் ஆவரேஜா. ஆனால் இதனுடைய சைஸ் வந்து வேரி. எப்படின்னா ஒரு 18 சென்டிமீட்டர்ல இருந்து 21 சென்டிமீட்டர் வரைக்கும் மாறி மாறி இருக்கும். ஒவ்வொரு பறவை பார்த்தா ஒவ்வொரு மாதிரி. ஆனால் 20ன்றது ஒரு ஆவரேஜா வந்து எடுத்துக்கலாம். வெயிட் பொறுத்த வரைக்கும் ஒரு 65 கிராம்ல இருந்து 91 கிராம் வரைக்கும் மாறிட்டே இருக்கும். ஆனால் சராசரி அப்படின்னா அது வந்து ஒரு 85 கிராம் வரைக்கும் இருக்கும். இந்த ஏகோன் வுட்பெக்கர்ஸ் இதனுடைய சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு சொன்னா அது வந்து மெலனப்பர்ஸ் பார்மேசிவோரஸ் அப்படின்றது. ஓகே ப்ரோ, இப்போ இந்த ஏகோன் மரங்கொத்தி பறவை இருக்குல்ல, இது எங்க ப்ரோ, எத்தனை வருஷம் ப்ரோ வாழும்? அதாவது இதோட ஆயுள் காலம்? இதோட ஆயுள் காலம் வந்து கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 வருஷம் வரைக்கும். இப்ப இதுக்கு வந்து சரியான உணவு, அதே மாதிரி இதை வேற எதுவும் வந்து வேட்டையாடலை அப்படின்னா 15 வருஷம் அதுக்கு மேல கூட வாழும். ஆனா காட்டுல பொதுவா வந்து 10ல இருந்து 15 வருஷம் வந்து வாழும். இப்போ இது பாக்குறதுக்கு சின்னதா இருக்கு இந்த ஏகோன் மரங்கொத்தி பறவைன்றது. இதை எந்தெந்த விலங்குகள் ப்ரோ வேட்டையாடும்? நிறைய இருக்கு. மர நாய்கள் இருக்கு, அதுக்கப்புறம் பூனை, காட்டு பூனைகள் இருக்கு, அதே மாதிரி பருந்துகள். இந்த மாதிரி இதுக்கு ஆபத்துனா அது நிறைய ஆபத்து இருக்கு. அதனாலதான் இது கூட்டமாவே வந்து வாழும். ஓகே, இது என்ன ப்ரோ, இந்த ஏகோன் மரங்கொத்தி பறவை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரோ சாப்பிடும்? இது வந்து ஓக் மரங்கள்னு ஒன்று இருக்கு, ஓக் ட்ரீஸ். அந்த ஓக் மரங்கள்ல விளையக்கூடிய ஃப்ரூட்ஸை தான் வந்து சாப்பிடும். அது வந்து ஏகோன்ஸ் அப்படின்னு அதுக்கு பேரு. ஏகோன்ஸ் அப்படின்றது பொதுவா வந்து பருப்பு, நட்ஸ் தான் சொல்லணும், இருந்தாலும் அதை வந்து ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இலையுதிர் காலம் இருக்குல்ல, இந்த ஃபால்ஸ், அந்த நேரத்துல தான் வந்து இந்த ஓக் மரங்கள்ல வந்து விளைஞ்சு வரும். ஸோ அப்படி விளையக்கூடிய அந்த விதைகள், அந்த பருப்புகளை தான் இது வந்து மெயினா சாப்பிடும். பிரைமரி வந்து ஏகோன்ஸ் விதைகள். இதை தாண்டினா பூச்சிகளை சாப்பிடும். அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் இருக்கும்ல, மற்ற மரங்கள்ல முளைக்கக்கூடிய சின்ன சின்ன பழங்கள், விதைகள், அதெல்லாத்தையும் சாப்பிடும். அதுக்கப்புறமா ட்ரீ சாப்ன்ற இந்த மரத்துல வரக்கூடிய சாறுகள், அதை வந்து குடிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும். இருந்தாலும் இது வந்து ரொம்ப பிரைமரியா இந்த ஏகோன்ஸை தான் சார்ந்திருக்கு. அதனாலதான் இந்த இனத்துக்கே பேரு ஏகோன் வுட்பெக்கர் அப்படி. அப்ப அந்த பருப்பை சாப்பிட்றதுனால தான் இந்த மரங்கொத்தி பறவைக்கு ஏகோன்ஸ் மரங்கொத்தி பயிர்னு வந்துச்சு. ஆமா. ஆனா இந்த ஏகோன்ஸ் ஏன் இது அந்த அளவுக்கு விரும்புதுன்னா,
இது கூட்டமா வாழும். ஆமா. இது வாழக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே வந்து ஓக் மரங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு தான் அது வந்து தங்கவே செய்யும். இந்த மரத்துல இலையுதிர் காலத்துல மட்டும், உதாரணத்துக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அந்த 3 மாசம் தான் இந்த விதைகள், இந்த பருப்புகளே வரும். அது வந்து அக்ரூட் பருப்புகள்னு தமிழ்ல பேரு ஏகோன்ஸுக்கு. சோ அதை வந்து எடுத்து இது மற்ற மரங்கள்லாம் இருக்கும்ல, காஞ்ச மரம், அதுல ஓட்டை போட்டு அதுல வந்து பதுக்கி வைக்க ஆரம்பிக்கும். இப்ப செப்டம்பர் டு நவம்பர் தான் விளையும்னா அப்ப அடுத்த 9 மாசம் என்ன பண்றது? அப்ப கிடைக்கிற எல்லாத்தையுமே அது கொண்டு போய் நல்லா ஒரு அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கும். இப்ப ஒரு குழுன்னா அதுல எத்தனை பேர் இருக்கும்னா இப்ப 15 வரைக்கும் இருக்கலாம். 2ல இருந்து 15, 16 பேர் வரைக்கும் கூட ஒரு குரூப்ல இருக்கலாம். இது வந்து கோஆபரேட்டிவ் ப்ரீடிங் குரூப் அப்படின்னே பேர் இதுக்கு. ஃபேமிலியா வாழும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு எல்லை வச்சிருக்கும். இப்ப நமக்குன்னு ஒரு வீடு இருக்கும். நம்ம ஒரு 5 பேர் வாழ்றோம்னா ஒரு 10க்கு 10 இல்லைன்னா 20க்கு 20ன்னு இருக்கும்ல. அது மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஹெக்டர்ல இருந்து 6 ஹெக்டர் வரைக்கும். இப்ப நிறைய உணவு ஒரே இடத்துல அதிகம் கிடைக்கும்னா 1 ஹெக்டர் வரைக்கும் தான் ஒரு குரூப்புக்கு வந்து எல்லை இருக்கும். அதுவே வந்து கம்மியாக உணவு கம்மியாகுதுன்னா எல்லை வந்து விரிவடையும். அதிகபட்சம் 6 ஹெக்டர் வரைக்கும் கூட இவர்களுடைய எல்லை வந்து இருக்கும். இப்ப இது ஏன் பதுக்குதுன்னா அடுத்த 9 மாசம் தேவைன்றதுக்காக ஒரு பெரிய மரம் இருக்குன்னா அதுல 100கணக்கான ஓட்டை போட்டு ஒவ்வொரு ஓட்டையில ஒவ்வொரு அக்ரூட் பருப்பை வந்து வச்சிரும். சோ அப்படி வச்சுட்டு இதுக்கு தேவைன்னு வரும்ல. இப்ப குளிர்காலம் எல்லாம் வந்தா பூச்சிகள் கூட பெருசா வந்து வராது. சோ அந்த மாதிரி நேரத்துல பசி எடுத்தா சாப்பிடுறதுக்காக இந்த மாதிரி அதை வந்து பதுக்கி வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டு. இப்போ இந்த பருப்புகளை பதுக்குறதுனால அந்த சாப்பாடோ இல்ல அந்த பருப்போ கெட்டு போயிடாதா? கண்டிப்பா கெட்டு போகாது. அதனாலதான் இவைகள் வந்து அந்த குறிப்பிட்ட ஏகோன்ஸ வந்து தேர்ந்தெடுக்குது. அது என்ன ஆகும்னா உலர்ந்து வேணா போகும், ட்ரை ஆகும். மற்றபடி அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள், நீர் சத்தை தவிர எதுவுமே வந்து குறையாது. இதுக்கு தேவையான அத்தனையும் அப்படியே கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனாலதான் அந்த பருப்புகளே இது வந்து தேர்ந்தெடுக்குது. அந்த பருப்புகளை எத்தனை நாளைக்கு ப்ரோ இந்த பறவை, இந்த மரங்கொத்தி பறவை வந்து சாப்பிட்டு சஸ்டெயின் பண்ணும்? அது மாசக்கணக்குல. இப்ப இதுக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் அதை சாப்பிடலாம். நான் சொன்ன மாதிரி செப்டம்பர் டு நவம்பர் இந்த 3 மாசம் தான் அது விளையும். மிச்சம் 9 மாசத்துக்கும் இதை வச்சே சாப்பிட்டுக்கும். இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கார்னிவர்ஸ். அதாவது இது தேவை கிடைக்கும் போது கண்டிப்பா சாப்பிட்டுடும் பூச்சிகளை. ஆனா தேவையில்லாம போய் அதை சாப்பிடாம விதைகளை நம்பியே இருந்துடும். ஏன்னா விதைகளே இவ்வளவு கிடைக்குது இல்லை என்னோட எல்லைக்குள்ள. அதனால ஓகே ப்ரோ, இந்த வீடியோல எனக்கு கேள்விகள் அவ்வளவுதான் ப்ரோ. உங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? இல்ல, இந்த பறவைகள்ல இந்த தனித்துவமான வாழ்க்கை முறை நம்ம வந்து பார்த்திருக்கோம். இப்ப அடுத்து வந்து இதனுடைய ப்ரீடிங் பிஹேவியர், அதை வந்து இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பறவை போடுற முட்டைய இன்னொரு பறவை வந்து கூடவே இருந்து குழி பறிக்கும், அதாவது உடைச்சு விடும். அதை பத்தி எல்லாம் அடுத்து பார்க்கலாம் ப்ரோ. இதுல இப்ப தனித்து வாழ்றது இந்த ஒரு இது கூட்டமா வாழ்றதுக்கு முழுக்க காரணம் சாப்பாடு மட்டும்தானா ப்ரோ? இது சார்ந்து இருக்கக்கூடிய சாப்பாடும் இத வந்து வேற எதுவும் வேட்டையாடிடக்கூடாதுன்றதும். ஓகே, இதுதான் மெயின் ரீசன் கூட்டமா இருக்கிறது. ஓகே, இந்த வீடியோல அது என்ன ப்ரோ? அக்ரூட் பருப்பு. அக்ரூட் பருப்பு இல்ல, ஏகோன் மரங்கொத்தி பறவைகள் பத்தின ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். அடுத்த வீடியோல இந்த ஏகோன் மரங்கொத்தி பறவை போடுற முட்டைய இன்னொரு அதே ஏகோன் மரங்கொத்தி பறவை கூட இருந்தே குழி பறிக்குது. கரெக்ட், அது ஏன் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல இந்த மரங்கொத்தி பறவைய கேள்விகள் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.